بسم الله الرحمن الرحيم لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي வானங்களையும் பூமியையும் படைத்து அதிலே பல கோடி மனிதர்களையும் உயிர் ஜீவராசிகளையும் வாழச் செய்து தன்னுடைய வல்லமையை இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய நம்மை படைத்த அந்த அல்லாஹ் ஒருவன் மீதே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழியை முற்றிலுமாக பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக கண்ணியத்திற்குரிய இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்புகளை நோற்றவர்களாகவும் இரவு வணக்கங்களை நிறைவேற்றியவர்களாகவும் அதனைத் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற மிக உயரிய நோக்கத்திற்காக வேண்டி நாம் எல்லாம் இந்த சபையிலே அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். மறுமை நாளின் விசாரணை என்கின்ற இந்த தலைப்பை மையமாக கொண்டு தொடர் வகுப்பாக ஒவ்வொரு நாளும் மறுமை நாளில் நடக்கப்படக்கூடிய சம்பவங்கள், அதை குறித்து அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்திகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மறுமை நாளை பற்றி எச்சரித்த பொன்மொழிகள், இவை எல்லாவற்றையும் நாம் நேற்றைய தினம் வரை ஓரளவுக்கு அறிந்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய இந்த வகுப்பில் மறுமை நாளில் பாவிகளுடைய நிலைகளை பற்றி அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய வாழ்வில் இருந்தும்
இந்த மறுமை நாளில் பாவிகள் எப்படியெல்லாம் பேசுவார்கள், அநியாயக்காரர்கள் அந்த மறுமை நாளில் எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே புலம்புவார்கள் என்கின்ற ஒரு சில செய்திகளை எல்லாம் இன்றைய இந்த வகுப்பில் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். 82வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனம், யௌமலா தம்லிகு நஃப்சுன் லி நஃப்சின் ஷைஆ வல் அம்ரு யௌமஇதில் லில்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த மறுமை நாளில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு உதவி செய்ய முடியாது, ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு உதவி செய்ய முடியாது, தாய் தந்தைகள் மக்களுக்கு உதவி செய்ய முடியாது, பெற்றெடுக்கப்பட்டிருக்கிற குழந்தைகள் பிள்ளைகள் தாய் தந்தைக்கும் உதவி செய்ய முடியாது. அந்த மறுமை நாளில் அவரவர்கள் பயந்த நிலையில் வாழுவார்கள் என்பதைத்தான் இந்த திருமறை குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி, யாருக்கும் யாரும் உதவ முடியாது, அப்படிப்பட்ட ஆற்றலோ சக்தியோ அவர்களுக்கு கிடையாது என்பதை அந்த மறுமை நாளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆற்றல் முழுவதும் அந்த நாளில் யாருக்கு இருக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய கரத்தில் மட்டும்தான் ஆற்றலும் அதிகாரமும் அல்லாஹ்வுடைய கைவசத்தில் இருக்கும் என்பதை இந்த திருமறை குர்ஆனுடைய ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்கிறார். 80வது அத்தியாயத்தினுடைய 33வது வசனத்திலே இருந்து 37வது வசனம் வரை அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக ஒரு சில செய்தியை சொல்கிறான். ஃபஇதா ஜாஅத்தி ஸாஹா, அந்த மறுமை நாள் நிகழப்படுவதற்கு முன்பு ஒரு சப்தத்தை, அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு ஒரு சப்தம் ஏற்படுத்தப்படும். ஒரு சப்தத்தை அல்லாஹ் செவியுறுமாறு மக்களுக்கு செய்வான். அந்த யுக முடிவின் போது அந்த சப்தம் வரும். அந்த சப்தத்தை கேட்ட உடனேயே மிகப்பெரிய செவிடர்களாக தங்களுடைய கரத்தை காதிலே எடுத்து கொண்டு வைத்து அவர்கள் செவிடாகக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சப்தம் அந்த மறுமை நாளிலே நிகழும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த நிலை ஏற்பட்ட உடனேயே யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, அந்த நாளில் மனிதன் விரண்டு ஓடுவான். தன்னுடைய சகோதரனை விட்டு இந்த மனிதன் விரண்டு ஓடுவான். அந்த நேரத்தில் பயத்தின் காரணமாக, ஒரு பீதியின் காரணமாக, ஒரு கவலையின் காரணமாக அவன் விரண்டு ஓடுவான். வ உம்மிஹி வ அபீஹி, அவன் தன்னுடைய தாயை விட்டு விரண்டு ஓடுவான். தன்னுடைய தந்தையை விட்டும் அந்த மறுமை நாளில் அவன் விரண்டு ஓடுவான். வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி, அவன் தன்னுடைய மனைவியை விட்டும் அந்த மறுமை நாளில் விரண்டு ஓடுவான். தன் மூலமாக பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளையை விட்டும் அவன் விரண்டு ஓடுவான். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட திருமறை குர்ஆனுடைய ஆயத் பாருங்கள். உலகத்தில் வாழுகின்ற பொழுது தாய் தந்தைக்காக வேண்டி உழைக்கிற மனிதர்கள், உலகத்தில் வாழுகின்ற பொழுது மனைவிக்காக வேண்டியே அனைத்து தியாகத்தையும் செய்து வாழக்கூடிய ஆண்கள் பெண்கள், கணவனுக்காக வேண்டி கஷ்டப்படக்கூடிய பெண்கள், கணவனும் மனையும் தனக்கு பிறந்த குழந்தையை அவ்வளவு ஆசையோடு அக்கறையோடு பாதுகாத்து வளர்த்து ஆளாக்கக்கூடிய குழந்தைகளுக்காக வேண்டி பெற்றோர்கள், இப்படி இருக்கக்கூடிய இந்த உறவு மறுமை நாளில் அந்த உறவு நிலைக்காது. மறுமை நாளில் அந்த உறவு பயனளிக்காது. அந்த மறுமை நாளில் யாரும் யாருக்கும் எந்த வகையிலும் அவர்கள் உதவி செய்கிற அந்த மனப்பாங்கோடு அவர்கள் இருக்க மாட்டார்கள். தன்னுடைய மனைவியை விட்டு மக்களை விட்டும் இவன் விரண்டு ஓடுவான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த நேரத்தில் அவனுடைய நிலையை மட்டுமே கருத்தில் கொண்டு வாழ்வானே தவிர பிறருடைய வாழ்வை ஆய்வு செய்கிற நிலைமை அவனுக்கு இருக்காது. அந்த மறுமை நாளில் தன்னை பற்றித்தான் ஒவ்வொருவனும் யோசிப்பான். தாயை பற்றியோ தந்தையை பற்றியோ மனைவியை குறித்தோ மக்களை குறித்தோ
தன்னுடைய நண்பனை குறித்தோ சகோதரனை குறித்தோ அந்த மறுமை நாளில் அவனுடைய சிந்தனை அவனுக்கு வராது. அவன் அப்படிப்பட்ட எண்ணத்திலும் அவன் இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு அதிபயங்கரமான நாள் அந்த மறுமை நாள் என்று ஆரம்பத்தில் இந்த திருமறை குர்ஆனுடைய ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் அந்த மறுமை நாளுடைய யதார்த்த நிலைமை எப்படி இருக்கும் என்பதை இந்த திருமறை குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். புகாரி என்று சொல்லப்படக்கூடிய நபிமொழி தொகுப்பினுடைய 6499வது செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது சில மனிதர்கள் விளம்பரத்திற்காக வேண்டி அமல் செய்தால், எப்படி விளம்பரத்திற்காக வேண்டி அமல் செய்தால், நற்செயல்களை செய்தால், அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் விளம்பரப்படுத்துவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நம்முடைய அமல்களை பிறர் பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நற்செயலை நாம் செய்வோமேயானால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நம்மை அம்பலப்படுத்துவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது என்ன பிறருக்காக வேண்டி அமல் செய்வது என்றால், ஒரு பாக்கெட்டில் இருக்கிற ஒரு 100 ரூபாயை எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவழிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி அந்த செலவை நாம் செய்கின்ற பொழுது பிறர் அதை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு விளம்பரத்திற்காக வேண்டி இந்த இபாதத்தை செய்தால் மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா மிக பெரிய அளவில் நம்மை விளம்பரப்படுத்துவான். இந்த உலகத்தில் பிறருக்கு கொடுக்கிற தர்மம், பிறருக்கு செய்கிற உதவிகள், சில பேருடைய எண்ணம் இருக்கும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? எப்பொழுதுமே பிறரை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அமல்களை செய்வார்கள். பிறர் பார்க்க வேண்டும், பிறர் பெருமையாக புகழாக என்னை பேச வேண்டும், பிறர் என்னுடைய கண்ணியத்தை இந்த உலகத்தில் பார்த்து பாராட்ட வேண்டும் என்பதற்காக சில நபர்கள் பிறருக்காக வேண்டிய அமல்களை செய்வார்கள், விளம்பரப்படுத்துவார்கள், இபாதத்தை, நற்செயல்களை. இவர்களை நாளை மறுமை நாளில் அல்லாஹ் விளம்பரப்படுத்துவான், அம்பலப்படுத்துவான். ஆகவே நாம் செய்கிற இபாதத்துகள், நாம் செய்கிற அமல்கள் செய்வது முக்கியமா? செய்வது முக்கியம். அதை காட்டிலும் பாதுகாப்பது என்பது அதைவிட முக்கியம். அமல்கள் செய்வது முக்கியம் சகோதரர்களே, சகோதரிகளே. ஆனால் செய்த அமல்களை பாதுகாப்பதற்காக வேண்டி பழகிக் கொள்ள வேண்டும். இங்கு தொழுத தொழுகையினுடைய கூலி பிறர் பார்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நல்ல நீட்டி அதிகமான நேரத்தை எடுத்து தொழுது மன்றாடி பிரார்த்தனை செய்து பிறர் பார்த்து புகழ வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட இபாதத்தை செய்தால் மறுமையில் இவர்கள் அமலை இழந்தவர்களாக, உலகத்திலேயே அதற்குரிய கூலி வழங்கப்பட்டவர்களாக மறுமையில் அனைத்தையும் இழந்த ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வருவார்கள் என்கின்ற நபிமொழியை அல்லாஹ்வுடைய ரசூல் இதன் மூலமாக சொல்கிறார்கள். முஸ்லிம் என்று சொல்லப்படக்கூடிய நபிமொழி தொகுப்பினுடைய 5021வது செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் ஒரு சில மனிதர்களை அல்லாஹ் தஆலா எழுந்து நிற்க வைப்பானாம். அதில் ஒரு சில மனிதரிடத்தில் அல்லாஹ் தஆலா கேட்பானாம், நான் உன்னிடத்தில் நோய்வாய்ப்பட்டு இந்த பூமியில் இருந்தேன், என்னை ஏன் நீ நலம் விசாரிக்க வரவில்லை என்று ஒரு சில அடியார்களை அழைத்து மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பானாம். அப்படி கேட்கின்ற பொழுது இவன் சொல்லுவானாம், யா அல்லாஹ், நீ மிகப்பெரிய வல்லமைக்குரிய சொந்தக்காரன், யா அல்லாஹ், ஆட்சி அதிகாரம் உன்னுடைய கரத்திலே இருக்கிறது ரஹ்மானே, நீ எப்பொழுது நோய்வாய்ப்பட்டாய், நான் எப்படி உன்னை நலம் விசாரிக்க வருவது யா அல்லாஹ் என்று ஒரு அடியான் அந்த ரப்பிடத்திலே சொல்லுவானாம். உடனே அல்லாஹ் தஆலா திரும்ப சொல்லுவானாம், இந்த உலகத்தில் என் மூலமாக படைக்கப்பட்ட என்னுடைய அடியார்களில் சிலர் உடல்நிலை சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள், அவர்களை நீ நலம் விசாரித்திருந்தால், அவர்களுக்கு நீ பிரார்த்தனை செய்திருந்தால், அவர்களுக்கு நீ ஒரு உறுதுணையாக இருந்து அவர்களிடத்திலே போய் நீ நல்ல 4 வார்த்தைகளை பேசி இருந்தால்
அதனுடைய பிரதி உபகாரத்தை இந்த நேரத்தில் நீ கண்டிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்வானாம். பிறகு அல்லாஹ் தஆலா கேட்பானாம், உணவு இல்லாமல் நான் உன்னிடத்திலே வந்தேன், எனக்கு நீ ஏன் உணவை வழங்கவில்லை என்று மனிதனை வைத்து அல்லாஹ் மறுமை நாளிலே கேட்பானாம். உடனே இந்த மனிதன் கேட்கிறான், யா அல்லாஹ், வானத்திற்கு சொந்தக்காரன் நீ, பூமிக்கு சொந்தக்காரன் நீ, அனைத்து ஆட்களும் உன்னுடைய கரத்திலே இருக்கின்ற பொழுது நான் எப்படியா அல்லாஹ் உனக்கு உணவை கொடுக்காமல் இருந்தேன், எனக்கு புரியவில்லையே என்று இந்த மனிதன் சொல்லுவானாம். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப சொல்கிறான், என் மூலமாக படைக்கப்பட்ட என்னுடைய அடியார்களில் சிலர் உணவுக்காக வேண்டி உன்னிடத்திலே வந்தார்கள், பசியின் காரணமாக உன்னை தேடி வந்தார்கள். அவர்களுக்கு நீ உணவை கொடுத்திருந்தால், அவர்களுக்கு நீ பசி ஆற்றி இருந்தால், அதன் மூலமாக இந்த மறுமையில் அதனுடைய பிரதி உபகாரத்தை நீ கண்டிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். இன்னும் ஒரு சில சாராரை அல்லாஹ் தஆலா அழைத்து கேட்பானாம், தண்ணீர் கேட்டு உன்னிடத்தில் நான் வந்தேனே, ஏன் நீ எனக்கு தண்ணீரை கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் கேட்பானாம். இந்த அடியான் சொல்லுவானாம், யா அல்லாஹ், நீ மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளுடைய அதிபதி, வல்லமையும் மாண்பும் உன்னுடைய கரத்திலே இருக்கிறது யா அல்லாஹ். அப்படி இருக்கின்ற பொழுது நீ எப்பொழுது என்னிடத்திலே தண்ணீர் கேட்டு வந்தாய் என்று இந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே பேசுவானாம். உடனே அல்லாஹ் திரும்ப சொல்கிறான், என் மூலமாக படைக்கப்பட்ட என்னுடைய அடியார்களில் சிலர் உன்னிடத்திலே தண்ணீர் கேட்டு வந்தார்கள், அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதிலே இருந்து நீ அவர்களை தடுத்தாய், அவர்களுக்கு நீ இந்த உலகத்தில் தண்ணீரை புகுட்டி இருந்தால் அதனுடைய பிரதி பலனை இந்த மறுமை நாளில் நீ கண்டிருப்பாய் என்று அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களிடத்திலே இப்படியெல்லாம் பதில் சொல்லுவான் மறுமை நாளில் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. முஸ்லிம் என்று சொல்லப்படக்கூடிய நபிமொழி தொகுப்பினுடைய 5678வது செய்தி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியானை சந்தித்து மறுமை நாளில், மனிதனே, உன்னை நான் கண்ணியப்படுத்தி, உன்னை நான் தலைவனாக்கி, உனக்கு நல்ல ஒரு மனைவியை ஏற்படுத்தி, உனக்கு ஒட்டகங்களையும் குதிரைகளையும் நான் கொடுத்து இந்த உலகத்தில் செல்வாக்குள்ள ஒரு தலைவனாக உன்னை ஆக்கவில்லையா? போர் செல்வங்களில் 4 ஒரு பகுதி உனக்கு உறுதியா உரியதாக உனக்கு கொடுக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்பானாம். இதை கேட்ட உடனேயே அந்த மனிதன் சொல்லுவானாம், ஆமாம் யா அல்லாஹ், இது எல்லாம் நீ எனக்கு கொடுத்தாய், நல்ல மனைவியை கொடுத்தாய், ஒட்டகங்களை கொடுத்தாய், குதிரைகளை வழங்கினாய், கண்ணியப்படுத்தினாய், போர் செல்வங்களில் 4 ஒரு பங்கையும் எனக்கு வழங்கினாய் யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கிட்ட இந்த மனிதன் பேசுவான். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப கேட்பானாம், நீ இந்த மறுமை நாளில் என்னை சந்திப்பாய் என்பதை நீ நினைத்திருந்தாயான்னு அல்லாஹ் கேட்பானாம். இந்த மறுமையில் என்னை நீ சந்திப்பேன் என்று நீ நினைத்திருந்தாயா என்று அல்லாஹ் கேட்பான். அவன் சொல்லுவான், இல்லையா அல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு இந்த மறுமையில் நடக்கும் என்பதை நான் நினைக்கவில்லை, நான் அறியவில்லை என்று இந்த மனிதன் சொல்லுவானாம். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப சொல்லுவான், நீ என்னை மறந்தாய், அதை போல இந்த மறுமையில் உன்னை நான் மறக்கிறேன் என்று அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்லிவிடுவானாம். அதை போல இன்னொரு அடியானை அல்லாஹ் அழைத்து, உனக்கு நான் மனைவியை தந்தேனே, உனக்கு நான் கண்ணியத்தை கொடுத்தேனே, உனக்கு தலைமைத்துவத்துடைய தலைவருடைய பதவியை வழங்கினேனே, போரில் 4 ஒரு பங்கை உனக்கு நான் கொடுக்கும்படி செய்தேனே, குதிரைகளை வழங்கினேனே, ஒட்டகங்களை வழங்கினேனே என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்ற பொழுது, ஆமாம் யா அல்லாஹ், இது எல்லாம் நீ எனக்கு வழங்கினாய் என்று மறுமையில் இந்த அடியான் சொல்லுவானா. உடனே அல்லாஹ் தஆலா திரும்ப கேட்பானா, நீ என்னை இந்த மறுமையில் இது போன்ற இடத்தில் சந்திப்பேன் என்று நீ நினைத்திருந்தாயா என்று அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் கேட்பானா. உடனே அந்த மனிதன் சொல்வானா, இல்லையா அல்லாஹ், மறுமையில் இது போன்ற சந்திப்பு நடக்கும் என்பதை நான் அறியாமல் இருந்தேனியா அல்லாஹ், நான் மறந்து இருந்தேனியா அல்லாஹ் என்று சொல்லுவானா.
உடனே அல்லாஹ், என்னை நீ மறந்தாய், உன்னை மறுமையில் நான் மறைக்கிறேன் என்று இரண்டாவது மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்லிவிடுவானாம். மூன்றாவது ஒரு மனிதனை அல்லாஹ் அழைத்து அதே போல கேள்வி மூன்றாவது மனிதனிடத்திலும் கேட்பானாம். உடனே இந்த மனிதன் சொல்வானாம், யா இறைவா, நான் உன்னை நம்பியிருந்தேன், உன்னை அறிந்திருந்தேன், உன்னுடைய தூதரனுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் நான் பின்பற்றி வாழ்ந்திருந்தேன், உன்னுடைய வேதத்தை நான் படித்திருந்தேன். யா அல்லாஹ், நான் உனக்காக வேண்டி தொழுது, உனக்காக வேண்டி நோன்பு நோற்று தான தர்மங்களை எல்லாம் கொடுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விற்கு இருக்கிற விசேஷமான சில புகழை அந்த மறுமை நாளில் சொல்லி இவன் இந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே சொன்ன உடனேயே அல்லாஹு தஆலா சொல்வானாம், நீ இங்கேயே நில். மூன்றாவது மனிதனிடத்தில் அல்லாஹ் கேட்டான், அவன் இந்த பதிலை சொன்னான். உடனே அல்லாஹ் திரும்ப சொல்லுவான், நீ இங்கே நில். உடனே அல்லாஹு தஆலா இங்கே நில் என்று சொன்ன உடனேயே அல்லாஹ் அந்த மனிதனுக்கு எதிராக சாட்சியத்தை சொல்லக்கூடிய ஒரு செயலை அவனுக்கு உண்டாக்குவான். அவனுடைய வாயை அல்லாஹ் சீல் வைப்பான். அவனுடைய தொடையை பேசும்படி அல்லாஹு தஆலா அந்த தொடைக்கு அல்லாஹு தஆலா பேசும்படி ஒரு உத்தரவை கொடுப்பான். அந்த சதைக்கும் எலும்புக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசும்படி ஒரு உத்தரவை கொடுப்பான். அந்த சதைகள், அந்த தொடைகள், அந்த எலும்புகள் எல்லாம் அந்த மறுமை நாளிலே பேச ஆரம்பிக்குமா. இவன் யார்? ஒரு முனாஃபிக். முனாஃபிக் என்ன செய்வான்? தொழுவதை போல நடிப்பான். முனாஃபிக் என்பவன் யார்? அவன் மோசடிக்காரன். நம்பினால் மோசடி செய்வான். நீங்கள் அமானித பொருளை நம்பி ஒப்படைத்தால் அவன் மாறு செய்வான். அல்லாஹ்விற்கு நன்றி கெட்டவனாக இருப்பான். இந்த முனாஃபிக்கு தான் அல்லாஹ்விடத்திலே சொன்னான், யா அல்லாஹ், நான் உன்னை தொழுதேன், உன்னை நம்பினேன், தூதரை பின்பற்றினேன், வேதத்தை படித்தேன், மார்க்க அடிப்படையில் செயல்பட்டேன் என்று ஒரு முனாஃபிக் சொல்லுவான். அல்லாஹ் அந்த முனாஃபிக்குடைய நாவுக்கு சீல் வைத்து தொடைகளையும் கால்களையும் சதைகளையும் எலும்புகளையும் அல்லாஹ் பேச வைப்பான். இவனுக்கு எதிராக இது எல்லாம் மறுமை நாளிலே பேசும். சுப்ஹானல்லாஹ், இவனுக்கு எதிராக இது எல்லாமே பேசும். பிறகு இவன் குற்றவாளியாக மாறிய உடனேயே அல்லாஹ்வுடைய கோபத்திற்குள்ளான மனிதனாக இந்த முனாஃபிக் அந்த மறுமையிலே நிற்பான். உடனே சிறிது நேரத்தில் அல்லாஹ் அந்த வாயில் போட்ட சீலை அல்லாஹ் அவிழ்ப்பான். வாய்க்கு போட்ட முத்திரை அவனுக்கு அவிழ்க்கப்படும். அது அவிழ்க்கப்பட்ட உடனேயே தன்னுடைய உடம்பை பார்த்து இந்த முனாஃபிக் திட்டுவானாம். என்ன சொல்லுவான் தெரியுமா? எனக்கு வந்த நாசமே, உங்களுக்காக வேண்டித்தானே அல்லாஹ்விடத்திலே நான் இப்படியெல்லாம் பேசினேன், ஆனால் எனக்கு எதிராகவே நீங்கள் எல்லாம் இப்படி பேசுகிறீர்களே. உங்களுக்காக வேண்டித்தானே நான் மறுமையில் அல்லாஹ்விடத்திலே வாதாடினேன், ஆனால் எனக்கு எதிராக என்னுடைய கால்கள், என்னுடைய தொடைகள், என்னுடைய எலும்புகள் நீங்களே எனக்கு எதிராக பேசுகிறீர்களே என்று இந்த மனிதன் அந்த உடலை பார்த்து திட்டுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை இதன் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து பாருங்கள், முஸ்லிம்களுடைய 5679வது செய்தி. இந்த செய்தியில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் என்றால், மனிதன் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்பானாம். இவன் நிற்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சிரித்துவிட்டு இதற்கு ஒரு பதிலை சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், எதற்காக வேண்டி நீங்கள் சிரித்தீர்கள் மறுமை நாளில் ஒரு அடியானை பற்றி பேசிவிட்டு என்று கேட்கும்போது உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவானாம், யா அல்லாஹ், இந்த மறுமை நாளில் எனக்கு எதிராக என்னுடைய சாட்சியத்தை தவிர வேற எந்த சாட்சியத்தையும் நீ கேட்க மாட்டாய் தானே யா அல்லாஹ்? உடனே அல்லாஹ் சொல்வானாம், இல்லை, கேட்க மாட்டேன். இந்த நேரத்தில் இந்த மறுமையில் உனக்கு நீயே சாட்சி, உனக்கு கண்ணியமிக்க எழுத்தாளர்கள் சாட்சி என்று அல்லாஹ் சொல்லுவானாம். உடனே இவனுக்கு சீல் வைக்கப்படும். இவனுடைய எல்லா உறுப்புகளும் இவனுக்கு எதிராகவே பேச ஆரம்பிக்கும். மறுமையில் இவன் மிகப்பெரிய கை சேதத்தை அடைந்த மனிதனாக அல்லாஹ்விடத்திலே நிற்பான். இந்த மனிதனை நினைத்து நான் சிரிக்கிறேன். மறுமை நாளில் இவனுக்கு எதிராக இவனுடைய உடல் உறுப்புகளே பேசுவதை நினைத்து நான் சிரித்தேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நபிமொழியை இதன் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது.
36வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனம். அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த நாளில் அவர்களை அந்த மறுமை நாளில் கொண்டு வந்து நாம் நிற்க வைப்போம். ஆண்கள் பெண்கள் அந்த மறுமை நாளிலே வந்து நிற்பார்கள். அவர்களுடைய வாய்க்கு சீல் வைக்கப்படும். அவர்கள் அதே நிலையில் அந்த மறுமை நாளிலே நிற்பார்கள். அவர்கள் சம்பாதித்த தீய காரியங்கள், அவர்கள் அனுபவித்த காரியங்களை பற்றி அவர்களுடைய கைகள் நம்மிடத்திலே பேசும், அவருடைய கால்கள் நம்மிடத்திலே சாட்சி சொல்லும். அவர்கள் செய்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் அதனுடைய உடல் உறுப்புகள் நம்மிடத்திலே பேசும் என்று அல்லாஹ் அவனுடைய அல்மரியாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். 41வது அத்தியாயத்தினுடைய 20வது வசனம். இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அந்த மறுமை நாளில் ஹத்தா இதா மா ஜாஊஹா ஷஹித அலைஹிம் சம்உஹும் வ அப்சாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானூ யஅமலூன். அந்த மறுமை நாளில் அவர்கள் அந்த நரகத்தை நோக்கி அவர்கள் கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய காதுகள் நம்மிடத்திலே பேசும், அவர்களுடைய கண்கள் அவர்களுக்கு எதிராக மறுமை நாளிலே பேசும், அவர்களுடைய தோள்கள் மறுமை நாளிலே தான் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே எடுத்து சொல்லும், சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் அவனுடைய அல்மரியாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். என்றால் மறுமை நாளில் யாரும் எந்த பொய்யை சொல்லியும் எந்த இட்டுக்கட்டான வார்த்தையை பேசியும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே இருந்து தப்பவே முடியாது என்பதைத்தான் இந்த திருமறை குர்ஆனுடைய ஆயத்துகள் எல்லாம் நமக்கு விளக்கம் தருகின்றன. மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா சிராத் என்கின்ற ஒரு பாலத்தை கொண்டு வந்து நிறுவுவான். சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடைப்பட்ட இடத்தில் அல்லாஹ் மேலே ஒரு பாலத்தை அமைத்து அந்த பாலத்திலே நீங்கள் கடந்து வர வேண்டும், அந்த பாலத்தை கடந்த பிறகுதான் உங்களுக்கு சுவனம் என்கின்ற ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா உருவாக்கி வைத்திருக்கிறான். 19வது அத்தியாயத்துடைய 71, 72 இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா. மறுமை நாளில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களில் யாரும் அந்த பாலத்தை கடக்காமல் உங்களால் இருக்கவே முடியாது. அந்த பாலத்தை கட்டாயமாக நீங்கள் கடந்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சும்ம நுனஜ்ஜியல் லதீன இத்தகவ் வ நதரு ஸாலிமீன ஃபீஹா ஜிஸியா. அதன் பின்னர் தக்வாவுடைய மக்கள் அந்த பாலத்தில் அவர்கள் கடந்து ஈடேற்றத்தை அடைவார்கள். தக்வா இல்லாத மக்கள் அவர்கள் நரகத்திலே அந்த பாலத்தை கடக்கின்ற பொழுது கீழே விழுவார்கள். அவர்கள் மண்டியிட்டவர்களாக அந்த பாலத்திலே விழுவார்கள். நரகத்தினுடைய மேலே கட்டப்பட்டிருக்கிற அந்த பாலத்தில் அவர்களால் ஈடேற்றம் அடைய முடியாது என்பதை அல்லாஹ் அவனுடைய அல்மரியாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். புகாரியுடைய 7439வது செய்தி. அந்த பாலத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நரகத்திற்கு மேலே அல்லாஹ் தஆலா இந்த சிராத் என்கின்ற ஒரு பாலத்தை கொண்டு வந்து நிறுவுவான் அப்படின்னு சொன்ன உடனேயே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அந்த சிராத் என்ற பாலம் எப்படி இருக்கும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது, அந்த பாலம் எப்படிப்பட்டது என்றால் அது வந்து ஒரு வலுவழுப்பான ஒரு பாலம், கால்கள் சறுக்கக்கூடிய ஒரு பாலம், ஒரு வலுவழுப்பான அந்த பாலத்தில் முற்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? நஜ்து தேசத்தில் இருக்கக்கூடிய முற்களை போன்று மிக பிரமாண்டமான முற்களை அல்லாஹ் அந்த பாலத்தின் மீது வைத்திருப்பான். அது மட்டுமல்ல, வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் மிகப்பெரிய கொக்கிகள் என்ன செய்யுமாம், அந்த பாலத்தை கடக்கின்ற பொழுது ஆண்களையும் பெண்களையும் அப்படியே அந்த கொக்கி கவ்வி பிடித்து கீழே இழுத்து இழுத்து போடுமா. அதுல யார் தப்ப முடியும்? அந்த பாலத்தில் யார் ஈடேற்றம் அடைய முடியும்? அந்த பாலத்தில் யார் வெற்றி பெற முடியும் என்றால்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பாலத்தில் நான் அந்த பாலத்தை கடப்பேன். அப்படி கடக்கின்ற பொழுது அந்த இடத்தில் யாரும் வாயை திறந்து எதுவும் பேச முடியாது. அப்படிப்பட்ட அதிபயங்கரமான நேரம் அந்த நாள், அப்படிப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்தில் யா அல்லாஹ் என்னை காப்பாற்று, யா அல்லாஹ் என்னை காப்பாற்று என்று நபியாக இருக்கிற நான் முதலில் அந்த பாலத்தை கடப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உண்மையான மூமின்கள், இறை விசுவாசம் கொண்டவர்கள், தக்வாவுடைய மக்கள் எப்படி அந்த பாலத்தை கடப்பார்கள் என்றால், எப்படி காற்று வேகமாக வீசுகிறதோ அதை போல சில மூமினான ஆண்களும் பெண்களும் அந்த பாலத்தை வேகமாக கடப்பார்கள். நீங்கள் கண்ணை மூடி முழிக்கக்கூடிய நேரத்தில், கண் மூடி திறக்கிற நேரத்தில் எவ்வளவு நேரம் இருக்குமோ அதை போல சில மூமினான ஆண்கள் பெண்கள் அந்த பாலத்தை கடப்பார்கள். எப்படி பாலைவனத்திலே ஒட்டகம் வேகமாக ஓடுமோ அதை போல ஒரு சில மூமினான ஆண்கள் பெண்கள் அந்த பாலத்தை கடந்து விடுவார்கள். அவரவருடைய தக்குவாவிற்கு ஏற்றார் போல, அவரவர்களுடைய ஈமானுக்கு ஏற்றார் போல அந்த பாலத்திலே இருந்து அந்த மக்கள் கடந்து அவர்கள் வெற்றி அடைவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சில மக்கள் தவிழ்ந்து தவிழ்ந்து வருவார்கள், ஈடேற்றம் அடைய முடியாது. தவிழ்ந்து தவிழ்ந்து வருவார்கள், அந்த கொக்கிகள் அவர்களை கவ்வி பிடித்து நரகத்திலே போட்டுவிடும். ஒரு சில ஆண்கள் பெண்கள் அப்படியே தவிழ்ந்து தவிழ்ந்து வருவார்கள், அந்த பாலத்திலே அவர்கள் வெற்றி பெற முடியாது. அவர்கள் உடனேயே அங்கிருந்து அப்படியே கீழே இழுத்து போடப்பட்டவர்களாக நரகத்திலே அவர்கள் மாய்ந்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த நபிமொழியின் மூலமாக நமக்கு இது போன்ற பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் ஒரு சில மனிதர்களுடைய அங்க அவயங்களை பற்றி திருமறை குர்ஆனிலே வர்ணனை செய்து பேசக்கூடிய ஒரு நிலை உண்டு. அந்த மறுமை நாளில் ஈமான் கொண்ட மக்கள், இறை விசுவாசம் கொண்டவர்கள், தக்வாவுடைய மக்கள் மறுமை நாளிலே எப்படியெல்லாம் மீடேற்றம் பெறுவார்கள் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் மறுமை நாளில் ஒரு சில மக்கள் எப்படி அந்த இடத்தில் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 75வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனம், வஉஜூஹு யௌமஇதின் பாஸிரா. அந்த மறுமை நாளிலே நீங்கள் பார்க்கலாம், சில ஆண்கள் சில பெண்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? சோகமாக அந்த மறுமை நாளிலே அவர்கள் இருப்பார்கள். சுபஹானல்லாஹ். எப்படி இருப்பார்கள்? சோகத்தோடு, கவலையோடு, துக்கமடைந்த நிலையிலே மறுமை நாளில் சில ஆண்கள் பெண்கள் இருப்பார்கள். 80வது அத்தியாயத்தினுடைய 40வது வசனம், வஉஜூஹு யௌமஇதின் அலைஹா கபரா. அந்த மறுமை நாளிலே நீங்கள் பார்க்கலாம், சில ஆண்கள் சில பெண்களுடைய முகத்திலே புழுதி படிந்த நிலையிலே இவர்கள் இருப்பார்கள். அவருடைய முகத்திலே புழுதி பிடிந்த நிலையிலே கவலையோடு சோகத்தோடு சில மக்கள் இருப்பார்கள். 80வது அத்தியாயத்தினுடைய 41வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், தர்ஹகுஹா கதரா. அந்த ஆண்கள் பெண்களுடைய முகத்தில் கருமை என்கின்ற அந்த கருமை அவருடைய முகத்திலே மூடி இருக்கும். அவர்களுக்கு பிரகாசம் இருக்காது, அவருடைய முகத்தில் வெண்மை இருக்காது. அப்படிப்பட்ட பாவிகளுடைய முகத்தில் அல்லாஹ் கருமையை உண்டாக்கி அந்த மறுமை நாளில் ஆண்களை பெண்களை அமர வைத்திருப்பான். 88வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனம், வஇதல் கவாகிபுன் தஃபரா. அந்த நாளில் சில ஆண்கள் சில பெண்கள் அவமானத்தால் அசிங்கத்தால் பணிவோடு அந்த மறுமை நாளில் அசிங்கப்பட்டவர்களாக அந்த மறுமை நாளிலே இவர்கள் இருப்பார்கள். யார் இவர்கள்? அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, கவலைப்பட்டு, துக்கத்தோடு கருமை அடிந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வை புறக்கணித்தவர்கள், தூதரை புறக்கணித்தவர்கள், வேதத்தோடு தொடர்பு வைக்காதவர்கள், ரமலானுடைய மாதத்தில் இபாதத்துகளை செய்யாதவர்கள், கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தாதவர்கள்,
தொழிலுக்காக வேண்டிய மார்க்கத்தை விட்டவன், உலகத்தினுடைய இன்பத்திற்காக வேண்டிய இஸ்லாத்தை விட்டவன், உலகத்தினுடைய லக்ஸுரி லைஃபுக்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய தூதரையும் உதாசீனப்படுத்தியவன், புறக்கணித்தவன், இவர்கள் எல்லாம் மறுமை நாளிலே இப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு 88வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனம், வஇதல் கவாகிபுன் தஃபரா, அந்த மறுமை நாளில் இவர்கள் அவமானத்தோடு அசிங்கத்தோடு அந்த மறுமையிலே பணிவோடு சில ஆண்கள் பெண்கள் இருப்பார்கள். 75வது அத்தியாயம் 25வது வசனம், தظن أن يفعل بها فاقرا, தமக்கு இந்த மறுமை நாளில் மிகப்பெரிய ஒரு பேராபத்து ஏற்பட போகிறது. யாருமே என்னை காப்பாற்ற மாட்டார்கள், யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய பிடியில் எப்பொழுது நாங்கள் சிக்க போகிறோம், நாங்கள் மாட்டப் போகிறோம் என்பதை ஆண்கள் பெண்கள் புரிந்து அந்த மறுமை நாளிலே அவர்கள் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, 79வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனம், அப்சாருஹா ஹாஷியா, அவர்களுடைய பார்வைகள் தாழ்ந்திருக்கும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். மறுமை நாளில் அவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுடைய பார்வை தாழ்த்தப்பட்ட நிலையிலே அந்த மறுமை நாளிலே அவர்கள் இருப்பார்கள். 80வது அத்தியாயத்துடைய 42வது வசனம், உலைக ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜரா, அவர்கள் யார் தெரியுமா? ஏக இறைவனை மறுத்த பாவிகள், அல்லாஹ்வை புறக்கணித்தவர்கள், தூதரை புறக்கணித்தவர்கள், மார்க்கத்தை விளையாட்டாக நினைத்தவர்கள், ஏகத்துவத்தினுடைய சாயல் கூட இல்லாமல் வாழ்ந்தவர்கள், உலகத்துடைய இன்பத்திலே மூழ்கி அல்லாஹ்வை புறக்கணித்த மக்கள் தான் இவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 88வது அத்தியாயத்துடைய 3வது வசனம், ஆமிலத்துன் நாசிபா, அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது தீமையானவற்றிலே அவர்கள் இந்த உலகத்தில் தைரியமாக அவர்கள் செயல்பட்டார்கள், பாவத்திலே உறுதியாக செயல்பட்டார்கள். அநியாயங்கள் அக்கிரமங்கள் என்று தெரிந்தும் கூட அவர்கள் அதிலிருந்து விலகாமல் அவர்கள் உறுதியாக தீமையிலே நிலைத்திருந்தார்கள், அக்கிரமத்திலே நிலைத்திருந்தார்கள், பாவத்தை எண்ணி வருந்தாமல் அவர்கள் இப்படியே தங்களுடைய காலத்தை கழித்தார்கள். 79வது அத்தியாயம் 8வது வசனம், குலூபுய்யும் ஐதின் வாஜிஃபா, அந்நாளில் சில உள்ளங்கள் கலக்கம் கொண்டிருக்கும், பயத்தோடு இருக்கும், அவமானத்தோடு இருக்கும், கருமை மூடி இருக்கும், அசிங்கத்தோடு இருக்கும், பார்வையை நிலைகுத்தி இருக்கும், ஏக இறைவனை மறுத்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் மறுமை நாளிலே கை சேதப்பட்டு அவமானப்பட்டு ஒரு இடத்திலே ஒதுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் இத்தனை இடங்களில் வர்ணனை செய்கிறான் என்றால் அந்த மறுமை நாள் எப்படிப்பட்டது, அந்த மறுமை நாடுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் பயப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த செய்திகள். இறுதியாக அல்லாஹு தஆலா பாவிகளுக்கு ஒரு சில விசேஷமான ஏற்பாட்டை மறுமை நாளிலே செய்து வைத்திருக்கிறான். அந்த ஏற்பாடு என்ன தெரியுமா? அந்த ஏற்பாடு என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இவன் வாழ்ந்த காலத்தில், ஆண்கள் பெண்கள் வாழ்ந்த காலத்தில் இவர்களுக்கு என்று கிதாபுகளை அல்லாஹ் தஆலா 2 தோள் புஜத்திலே வைத்திருக்கிறான். நன்மையை செய்யக்கூடிய மனிதனுடைய பதிவேடும் தோள் புஜத்திலே எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, தீமையை செய்யக்கூடிய மனிதர்களுடைய பதிவு புத்தகமும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இந்த போன்ல ஜிபி இருக்கும், ஒரு குறிப்பிட்ட டேட்டா முடிஞ்சதுன்னா இந்த ரெக்கார்டிக்கல் என்பது இதில் இருக்காது. அதற்கு பிறகு வேறு ஒரு பயன்பாட்டை ஏற்படுத்தி தான் அதில் ரெக்கார்ட் பண்ண முடியும். இது மனிதன் கண்டுபிடித்திருக்கிற ஜிபி டேட்டாவுடைய கண்டிஷன்ஸ். அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற இந்த சிப் இருக்கா இல்லையா, இந்த டேட்டா கலெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், இது இவன் செய்த அத்துணை காரியங்களையும் சிறியது பெரியது, தனிமையிலே அந்தரங்கத்திலே வெளிப்படையாக சமுதாய எல்லாவற்றையும் இந்த டேட்டா அழிவே அழியாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிற பதிவு புத்தகம்தான் மலக்குகளை கொண்டு அல்லாஹ் தஆலா வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பதிவு செய்யக்கூடிய பதிவு புத்தகம். மறுமை நாளில் இந்த பதிவு புத்தகத்தை அல்லாஹ் தஆலா வழங்குவார். ஒரு இடத்தை வாங்குகிறோம் என்றால் அந்த இடத்தினுடைய நீளம், அந்த இடத்தினுடைய அகலம், அந்த இடத்தினுடைய மதிப்பு, அதனுடைய வில்லங்க பத்திரம் எல்லாம் இந்த டாக்குமெண்ட்ல படிச்சா தெரிஞ்சிடும்.
இதை போல மனிதனுக்குரிய ஒரு பதிவேட்டை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுப்பான். அதில் எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பான் என்பதை அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனுடைய 69வது அத்தியாயத்தினுடைய 25, 26, 27 இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஒரு சில ஆண்களை, ஒரு சில பெண்களை, ஒரு சில சாரார்களை அல்லாஹ் தஆலா அழைப்பான். அழைத்து அவர்களுடைய பதிவு புத்தகத்தை அவன் பருவ வயதை அடைந்ததிலே இருந்து மரண தருவாயில் அவன் மரணித்து மண்ணறையில் அடக்கப்படக்கூடிய நேரம் வரை எதையெல்லாம் ஆண்கள் செய்தார்களோ, எதையெல்லாம் பெண்கள் செய்தார்களோ, இதை 24 மணி நேரமும் அயராமல் உறங்காமல் பாதுகாத்து கொண்டிருக்கிற மலக்குகளுடைய பதிவு புத்தகம் எழுதுவதில் எந்த குறையும் அல்லாஹ் தஆலா வைக்க மாட்டான். அந்த கிராமன் காத்திபின் என்று சொல்லப்படக்கூடிய மலக்குகளின் மூலமாக அல்லாஹ் தஆலா பதிவு புத்தகத்தில் எழுதப்பட்ட அந்த பதிவு புத்தகத்தை மறுமை நாளிலே திறக்கப்படும். யாருடைய கிதாப்? உங்களுடைய கிதாபை நீங்கள் படிப்பீர்கள். உங்களுடைய மனைவியினுடைய கிதாபை அந்த மனைவி படிப்பாள். என்னுடைய கிதாபை நான் படிப்பேன். யாருடைய முன்னிலையில்? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில். அல்லாஹ் தஆலா ஒரு சில சாராரை அழைத்து என்ன சொல்வான் தெரியுமா? உன்னுடைய பதிவு புத்தகத்தை வாங்குகிற நேரம் இந்த நேரம், பதிவு புத்தகத்தை வாங்குகிற தருணம் இந்த தருணம். எப்படி வாங்குவார்கள் தெரியுமா? சுபஹானல்லாஹ். இந்த நிலையில் இருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வேண்டும். இந்த நிலையில் இருந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை முஸ்லிம்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படி கொடுப்பான் தெரியுமா? அல்லாஹ் ஒரு சில சாரார்களை அழைத்து, ஒரு சில பெண்களையும் ஆண்களையும் அழைத்து இடது கரத்தை நீட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். என்ன சொல்லுவான்? இடது கரத்தை நீட்டுங்கள். அவர்களுடைய கிதாப், அவர்களுடைய பதிவு புத்தகம் இடது கரத்திலே தான் கொடுக்கப்படும். யாருக்கு இடது கரத்திலே கிதாபுகள், அவருடைய பதிவு புத்தகம் கொடுக்கப்படுமோ அவன் அழிந்து விடுவான், அவன் நாசமடைந்து விடுவான். அவனை பாதுகாக்கவே முடியாது, அந்த பெண்ணை பாதுகாக்கவே முடியாது. அப்படிப்பட்ட மறுமை நாளில் அவனுடைய எல்லா காரியங்களையும் உள்ளடக்கிய, அந்த பெண் செய்த அத்துணை காரியங்கள் உள்ளடக்கிய கிதாப் இடது கரத்திலே கொடுக்கப்படும். அல்லாஹ் சொல்கிறான், வ அம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹி. அந்த அடியார்களை, ஆண்கள் பெண்களை அல்லாஹ் தஆலா அழைத்து கோப பார்வையோடு உங்களுடைய இடது கரத்தை நீட்டுங்கள் என்று சொல்லி அவனுடைய கிதாபுகள், அவன் செய்த பாவ கரைகள், அவனுடைய அநியாயங்கள், அவர்களுடைய அக்கிரமங்கள், அவர்கள் செய்த அழிச்சாட்டியங்கள், பகலிலும் இரவிலும் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா பதிவு செய்த அந்த கிதாபை இடது கரத்திலே கொடுப்பான். சுபஹானல்லாஹ். உடனே ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத கிதாபியா. அந்த ஆண்கள் பெண்கள் இடது கரத்தில் பதிவு புத்தகத்தை வாங்கி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த கிதாப், இந்த பதிவு புத்தகம் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. ஏன் இந்த பதிவு புத்தகத்தை என்னுடைய இடது கரத்திலே கொடுக்கிறீர்கள்? இந்த கிதாப் எனக்கு வழங்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று சொல்லிவிட்டு, வலம் அதிரி மா ஹிசாபியா யா லைத்தஹா கானத்தில் காதியா. அல்லாஹு அக்பர். என்னுடைய விசாரணை இப்பொழுது என்னவாக மாறப்போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் என்னுடைய கதை எப்படி முடிய போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. அப்படிப்பட்ட அதிபயங்கரமான இந்த நாளில் என்னுடைய விசாரணை, என்னுடைய கிதாப் இடது கரத்திலே அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டானே. இனி என்னால் தப்ப முடியாதே, இனி என்னால் மீள முடியாதே, இனி என்னால் எந்த கூப்பாட்டையும் போட முடியாது என்று ஆண்கள் பெண்கள் இடது கரத்தில் பதிவு புத்தகத்தை வாங்கியவர்கள் பேசுவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், கானத்தில் காதியா, என்னுடைய வாழ்வு இறப்போடு முடிஞ்சிருக்க கூடாதா? மௌத்தா போய் மண்ணை போட்டு மூடிய உடனேயே என்னுடைய எல்லா விஷயம் முடிஞ்சிருக்க கூடாதா? இப்பொழுது இந்த முதல் சூர் ஊதப்பட்டு, இரண்டாவது சூர் ஊதப்பட்டு, இப்பொழுது மூன்றாவது சூர் ஊதப்பட்டு, படித்திருக்கிற நபர்கள் எல்லாம் கபரிலே இருந்து எழுந்து நிற்க வைக்கப்பட்டு,
இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நான் செய்த பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் எதையுமே விட்டு வைக்காத இந்த கித்தாபை அல்லாஹ் என்னுடைய இடது கரத்திலே கொடுத்து விட்டானே என்று ஆண்கள் பெண்கள் புலம்பக்கூடிய நேரம் அந்த நேரம். இடது கையில் அந்த கித்தாபை வாங்கிய உடனேயே وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ فَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَهْ وَلَمْ أَدْرِ مَا حِسَابِيَهْ يَا لَيْتَهَا كَانَتِ الْقَاضِيَةَ مَا أَغْنَى عَنِّي مَالِيَهْ هَلَكَ عَنِّي سُلْطَانِيَهْ. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய செல்வம் இந்த மறுமை நாளில் எனக்கு பயனளிக்கவில்லையே. நான் சம்பாதித்த செல்வம், என்னுடைய அதிகாரம், என்னுடைய ஆளும் வர்க்கம், என்னுடைய பேங்க் பேலன்ஸ், என்னுடைய கடை கண்ணிகள், என்னுடைய சொத்து எதுவுமே இந்த மறுமை நாளில் எனக்கு பயனளிக்கவில்லையே. எல்லாம் என்னை விட்டு போய்விட்டார்களே. மா அகனா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. என்னுடைய செல்வம் என்னை விட்டு பறி போனது, என்னுடைய அதிகாரம் என்னை விட்டு பறி போனது, எல்லாம் என்னை விட்டு சென்று விட்டார்களே என்று அவன் ஓட ஆரம்பிப்பான். அவன் அந்த சபையில இருந்து தப்பித்து ஓட வேண்டும் என்று ஓட ஆரம்பிப்பான். அப்படி ஓடுகின்ற மனிதனை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஹுதுஹு ஃபஹுது சும்மல் ஜஹீம ஸல்லு. ஓடுகிற அந்த ஆண்களை பெண்களை பிடியுங்கள், ஓடுகிற அந்த ஆண்கள் பெண்களை பிடியுங்கள், அவர்களுக்கு விளங்க மாட்டுங்கள், அவர்களை நரகத்திற்கு அழைத்து செல்லுங்கள், அவர்களை நரகத்திலே கருக செய்யுங்கள் என்று அல்லாஹ் இப்படிப்பட்ட தண்டனையை மறுமை நாளில் ஒரு சில சாரார்களுக்கு வழங்குவான். இடதுகரத்திலே பதிவு புத்தகத்தை வாங்கிய மனிதர்களுக்கு. வேறு ஒரு சாராரை அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே அழைப்பான். அவர்கள் யார் தெரியுமா? அந்த மறுமை நாளில் அல்லாஹ் அழைக்கிற இன்னும் ஒரு சில சாரார் யார் தெரியுமா? அந்த சாராரை, அந்த ஆண்கள் பெண்களை அல்லாஹ் தஆலா அழைத்து இந்த பதிவு புத்தகத்தை அவர்களுக்கு எப்படி கொடுப்பான் தெரியுமா? முதுகுக்கு பின்புறமாக அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பதிவு புத்தகத்தை கொடுப்பான். அவர்களும் அழிந்த நாசமாய் போய்விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். யாருக்கு இடதுகரத்தில் அல்லாஹ் பதிவு புத்தகத்தை கொடுத்தானோ அவர்களும் அழிந்து போய்விடுவார்கள். முதுகுக்கு பின்புறமாக ஒரு சில நபர்களை திரும்பி நீக்க வைத்து முதுகுக்கு பின்புறமாக அல்லாஹ் ஒரு சில ஆண்கள் பெண்களுக்கு, அநியாயக்காரர்களுக்கு, அக்கிரமக்காரர்களுக்கு அவருடைய பதிவு புத்தகத்தை வழங்குவான். 84வது அத்தியாயத்துடைய 10 முதல் 14 வரை இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனுடைய ஆயத். வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு வராஅ வஹ்ரிஹி. அல்லாஹ் தஆலா ஒரு சில ஆண்களை, ஒரு சில பெண்களை, இந்த சாரார்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா அழைத்து அவர்களை திரும்ப சொல்லி முதுகுக்கு பின்புறமாக அவர்களுடைய பதிவு புத்தகத்தை வழங்குவார். அப்படி பதிவு புத்தகத்தை கொடுக்கப்படுகின்ற அந்த மனிதன் அந்த ஆண்கள் பெண்கள் முதுகுக்கு பின்னால் கிதாபை வாங்கப்பட்ட பதிவு புத்தகத்தை, பதிவு எட்டை வாங்கிய ஆண்கள் பெண்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அழிவை அழைப்பார்கள். இதோடு என்னுடைய கதை முடிக்கப்பட வேண்டும், இதோடு என்னுடைய காரியம் முடிக்கப்பட வேண்டும் என்று அழிவை அவர்கள் அழைப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு அழிவே அந்த மறுமை நாளிலே இருக்காது. அவர்களுக்கு மரணமே இல்லை, நிரந்தர தண்டனை தான் அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அடுத்து இன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி மஸ்ரூரா. இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது இந்த மனிதன், இப்படிப்பட்டவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். மனைவியோடு, மக்களோடு, குழந்தைகளோடு, நல்ல வீடோடு, வாகனத்தோடு, கை நிறைய பணத்தோடு, சொத்து சுகத்தோடு வாழ்ந்தார்கள் இந்த மனிதர்கள், ஆண்கள் பெண்கள். இவர்களுக்கு இந்த மறுமையை குறித்த கவலை இல்லை, இவர்களுக்கு இந்த மறுமையினுடைய பயம் இல்லை, இவர்களுக்கு இந்த மறுமை நாளில், இப்படிப்பட்ட ஒரு நாளில் நாமெல்லாம் நிற்க வேண்டும் என்ற எந்த சிந்தனையும் இல்லாமல் இந்த உலகத்தில் இன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி மஸ்ரூரா, அவர்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். இன்னஹு வன்ன யஹூரா. அல்லாஹ் சொல்கிறான், தான் இறைவனிடம் மீளவே மாட்டேன் என்று அவர்கள் எண்ணினார்கள். அப்படிப்பட்ட பாவிகளுக்கு தான் இந்த தண்டனையை அல்லாஹ் மறுமை நாளில் வழங்குவேன் என்று சொல்கிறான் என்றால்
அந்த நாளை பற்றி, அந்த மறுமை நாளுடைய கவலையை பற்றி, அந்த நாளுடைய ஈழற்றத்தை பற்றி பிரார்த்தனை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இஸ்திகாமத் இருக்க வேண்டும், கவலை இருக்க வேண்டும், துவா இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்வை எல்லாம் நினைத்து, நம்முடைய மறுமை வாழ்வை நினைத்து நாம் கவலைப்பட்டு இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே தொழுது துவா செய்து வாழ வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஒரு உண்மையான மூமின், ஒரு உண்மையான இறை விசுவாசம் கொண்ட ஆண்கள் பெண்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள், அவர்களை அல்லாஹ் எப்படி கேள்வி கணக்கை கேட்பான், அவர்களை எப்படி இலகுவாக அல்லாஹ் விசாரிப்பான், அவர்கள் எப்படி நாளை சுவர்க்கத்திற்கு செல்வார்கள், அந்த மூமினான ஆண்கள் பெண்களுடைய நிலைமை அந்த மறுமை நாளிலே எப்படி இருக்கும், அந்த கூட்டத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த வாழ்வை நாளை தினம் பார்க்க இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் அதற்குரிய பக்குவத்தையும் பாக்கியத்தையும் நமக்கு வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். والحمد لله رب العالمين.